DJIயோட MAVIC 3 ட்ரோன் வந்து எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு ட்ரோனுங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். ஹேசல்பிளாட் கேமரா MAVIC 2 ப்ரோவுக்கு அடுத்து ஹேசல்பிளாட் கேமரா வச்சிருந்த ஒரு ட்ரோன்னு சொல்லலாம் MAVIC 3. நல்ல ஹை ரெசல்யூஷனில் வீடியோ எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருந்தது. அப்புறம் 45 மினிட்ஸ் வந்து ஃப்ளைட் டைம் அந்த மாதிரிலாம் நல்ல சூப்பரான இம்ப்ரெசிவான ஒரு விஷயம்லாம் இருந்தும் அந்த ட்ரோன் வந்து அதிகமான சேல்ஸ் ஏர் டு எஸ் அளவுக்கு வந்து சேல்ஸ் வந்து காட்ட முடியல. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து MAVIC 3யோட ரேட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைமோர் காம்போ MAVIC 3 ஃப்ளைமோர் காம்போ பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் 2.5 லேக்ஸ் கிட்ட மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து அந்த ரேஞ்ச் பார்த்துருக்கேன். 2.4லேருந்து 2.5 லேக்ஸ் வரைக்குமே வந்து சீல்டு பாக்ஸ் வந்து அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து கிடச்சிட்டு இருந்தது. அதே ஏர் டு எஸ் MAVIC ஏர் டு எஸ் ட்ரோன் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளைமோர் காம்போவே பார்த்தீங்கன்னா 1.3 லேக்ஸ் அந்த ரேஞ்ச் தான் வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்கும். MAVIC ஏர் டு எஸ்ஸை விட 1 லட்ச ரூபா வந்து MAVIC 3 வந்து ப்ரைஸில் வந்து அதிகம். DJI வந்து ஒரு புதுசாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 2ஆம் தேதி வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது வேறு எதுவுமே இல்லை, MAVIC 3 கிளாசிக் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. MAVIC 3 1 இயர்க்கு முன்னாடி லான்ச் பண்ணும்பொழுது 2.5 லேக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே எனக்கு அந்த டைமில் வந்த ஒரு யோசனை என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வரும் MAVIC 3லேயே வந்து ஒரு லைட் வேரியன்ட்டு இல்லை MAVIC 3 ஏர் இப்போ எப்படி ஏர் டு எஸ் அந்த மாதிரி சொல்கிறோமோ அந்த மாதிரி MAVIC 3 ஏர் MAVIC 3 SE மினி SE வந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் கம்மியாக வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு வருஷம் ஆகும்னு நான் நினச்சி பார்க்கல. ஸோ இப்போ அது வந்து ஆக போகுது. பட் எந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக ஏர் டு எஸ்ஸை விட ப்ரைஸ் கம்மியாக வரதுக்கு வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. ஏர் டு எஸ்ஸுக்கும் MAVIC 3க்கும் கொஞ்சம் இடைப்பட்ட ரேட்டில் இருக்கும். பட் 2 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சுனாலே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ என்ன சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, MAVIC 3 கிளாசிக்கில் டெலிஃபோட்டோ லென்ஸ் இருந்தது. முன்னாடி வந்து MAVIC 3யில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்புறமா வந்து ஒரு பெரிய நார்மல் கேமரா இருந்தது. ஸோ அந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு வெறும் மெயின் கேமரா மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ 20 மெகா பிக்சல் சேம் அதே கேமரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லீக்ஸ்லாம் அப்படி தான் வருது. ஸோ ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். இப்போதைக்கு இப்போ கரண்ட்டாக என்ன கேட்டிங்க நல்ல ட்ரோன் அப்படின்னா ஏர் டு எஸ் நான் சொல்லுவேன். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். யாருன்னா புதுசாக ட்ரோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த 2ஆம் தேதிக்கு அப்புறமா தெரிஞ்சிடும் என்ன ஸ்பெக்கோட அந்த ட்ரோன் ரிலீஸ் ஆக போகுது, என்னென்ன வேரியண்ட்டில் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ அதே நேரத்தில் வேரியன்ட்ஸ் MAVIC 3 கிளாசிக்கில் வந்து என்னென்ன வேரியண்ட் வரப்போகுது அப்படின்னா MAVIC 3 கிளாசிக் MAVIC 3 ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ப்ரோ வந்து உண்மையாக இல்லையான்னு தெரியல. பட் கிளாசிக் மட்டும் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு MAVIC 3 கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிளாசிக்லேயுமே வந்து நிறைய வேரியன்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்ளைமோர் காம்போ எப்போ வருது, அதுக்கப்புறம் வெறும் ட்ரோன் மட்டும் வரப்போகுது, அப்புறமா நார்மல் கண்ட்ரோலர் RC M1 கண்ட்ரோலர் இருக்குல்ல அந்த கண்ட்ரோலரில் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் RC கண்ட்ரோலர் இந்த மினி 3 ப்ரோ ட்ரோன் லான்ச் பண்ணும்போது ஒரு கண்ட்ரோலர் லான்ச் பண்ணாங்களே, சேம் அதே கண்ட்ரோலரோட வந்து வர மாதிரி ஒரு பிக்சர் பார்த்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா ப்ரைஸ் கொஞ்சம் நல்ல காம்படிட்டிவான ப்ரைஸிங்கில் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் RC ப்ரோவில் வந்து இன்னுமே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அந்த கண்ட்ரோலரில். பார்ப்போம் அது எந்த அளவுக்கு உண்மை, எதெல்லாம் வந்து வரப்போகுது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இப்போ வரைக்குமே ஏர் டு எஸ் தான். நான் ஒரு ட்ரோன் வாங்கணும் 1.5 லட்ச ரூபாக்குள்ளே அப்படின்னாலுமே ஏர் டு எஸ் தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் மைண்டில். ஸோ இந்த MAVIC 3 கிளாசிக் வந்து அந்த ஐடியாவை சேஞ்ச் பண்ணுதா அப்படின்றதெல்லாம் வந்து ப்ரைஸிங் தான் வந்து டிசைட் பண்ணும். ஸோ அந்த MAVIC 3 கிளாசிக் ட்ரோனை பற்றி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.